வரும் சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சிக்கு வரும் என்று அக்கட்சியின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கூமாப்பட்டியில் நடைபெற்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். இதுபோன்று மக்களை ஏமாற்றிதான் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வருவதாக கூறிய ராஜேந்திர பாலாஜி, உண்மையை சொல்லி திமுக ஓட்டு கேட்ட வரலாறு கிடையாது என்றும் குற்றம் சாட்டினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக அமரப்போகிறார் என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். நீங்க எல்லாம் ஒன்று சேருங்க, எல்லாரும் அதிமுக எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்காங்க. எங்க பிரச்சனை இருக்கு? ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சரி செய்வார் எடப்பாடியாரு. போற வாக்குல எல்லாம் சரியாகி போயிடும். கூட்டணி வருமா? கூட்டணி எப்படி வரும்னு நேற்று தேனியில பேசியிருக்காருல. எங்களுக்கு திமுக தான் எதிரி, மற்ற கட்சிகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. திமுக வீழ்த்தக்கூடிய வியூகத்தை, திமுக ஆட்சியிலிருந்து வரக்கூடிய வியூகத்தை, அதிமுக ஆட்சி அமர்த்துகின்ற வியூகத்தை நான் 26 செய்து முடிப்பேன் என்று அதிமுக பொதுச் எடப்பாடியார் பேட்டி கொடுத்திருக்கிறார், மேடையில பேசியிருக்கிறார். அதுதான் உண்மை. அதிமுக ஆட்சிக்கு வரும். 2026 அதிமுக ஆட்சிக்கு வரும். எடப்பாடியார் வாழுகின்ற வரை அவர் முதலமைச்சராக இருப்பார். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார். அதிமுக வெற்றியை தேடித்தார்கள். 234 தொகுதிகளிலே 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை எடப்பாடியார் கைப்பற்றி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே பதவியேற்க போகிறார். அந்த காட்சி எங்கள் கண்முன் தெரிகிறது.